வெல்கம் டு நிதாரா கிச்சன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராஜன் அண்ணா மீட் பண்ணாதான். இன்னைக்கு ராஜன் அண்ணா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதை தான் ராஜன் அண்ணா இப்போ சமைக்க போறாங்க. நம்ம அதை தான் கவர் பண்ணி எடுத்து போடுறோம். இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் வழக்கம் போல ராஜன் அண்ணா ஸ்டைல்ல உங்களுக்கு நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இதை அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போடுறோம். வாங்க இப்ப ராஜன் அண்ணா இந்த பார்ட்டி ஆர்டருக்கு என்னென்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் மைசாராஜன். இன்றைக்கி எங்கள் கிச்சனில் ஒரு ஆர்டர் வந்திருக்குது. சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், காயின் பரோட்டாக்கு வெங்காய குருமா இதெல்லாம் போடுறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். சிக்கன் கிரேவி 1 கிலோ போடுறோம். 15 கிலோவுக்கு பெப்பர் சிக்கனுக்கு வந்து நல்லெண்ணெய் போடுவோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து கடலெண்ணெய், இதில் ஒரு 5 கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 12 கிலோவுக்கு ஒரு 10 ஏலக்காய், 20 கிராம் பட்டை, 100 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஜீரகம், சோம்பு 100 கிராம். சோம்பு 100 கிராம் போடுறோம்னா அசைவம் சமைக்கும் போது சோம்பு இருந்தால் அதோட மனம் தூக்கி கொடுக்கணும். இதெல்லாம் சோம்பு அதிகமாக போடுறது, பட்டை கம்மியாக போடுவோம். இது என்னென்ன அரைச்சி மறுபடியும் கறி மசாலா போடுறதுனால இது ஒரு வாசனைக்காக இதில் நம்ம எண்ணெயில் வதக்குறோம். இது எண்ணெயில் வதக்கினா இதோட ஃப்ளேவர் தனியாக இருக்கும், அதுக்காக எண்ணெயில் வதக்குறோம். 12 கிலோ சிக்கனு, 1 கிலோவுக்கு 200 கிராம் வெங்காயம். 12 கிலோ அப்படிங்கும்போது 2,400 2,400 டைட்டாக எக்ஸாக்டாக 2 கிலோ 400 கிராம் போட முடியாது. அப்போ ஒரு கணக்கு எடுத்து போகிறோம். 2 கிலோ அந்த மாதிரி போடுவோம். 600 கிராம் முந்திரி போடுவோம். தேங்காய் போட மாட்டோம், வெறும் முந்திரியில் அரைக்கிறது. இந்த முந்திரி தான் உங்களுக்கு அந்த அல்வா பதத்துக்கு கொடுக்கும். அதனால் எப்பவுமே முந்திரி போட்டு இந்த வெங்காயம் போட்டோடனே வதக்கிடுங்க. முந்திரி வந்து வேகணும், சூட்டில் வேகணும், வறுபற்றக்கூடாது. அளவுக்கு முந்திரி இருக்காங்க. 3 வெங்காயத்துக்கு ஒரு முந்திரி இருக்காங்க. இதான் கணக்கு. இன்னைக்கு எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கோமோ அதுக்குள்ள முந்திரி போட்டுருவோம். அதுக்குள்ள பட்டையெல்லாம் குழம்புலாம் போட்டுருவோம். என்னன்னா டேஸ்ட் கம்மியாயிடுச்சு. இப்போ வெங்காயம் அதிகமாக இருக்கு, அதில் கொஞ்சம் முந்திரி கம்மி பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. 3 கிலோ வெங்காயத்துக்குள்ள முந்திரி போட்டுருவோம். மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு கேட்டால் மட்டும் தான் தேங்காய், மற்ற எதுக்குமே தேவை கிடையாது. கம்ப்ளீட்டாக முந்திரி கற்றுருப்பாங்க. ஓ, பாருங்க 80 பாயிண்ட் வந்திருக்குது. சுத்தம் 80 பாயிண்ட். முழுசு வேகக்கூடாது, மீண்டும் சிக்கன்ல வெந்துடும். சிக்கன் நம்ம போடுவோம்ல, அப்போ அது வெந்துடும். இது இந்த அளவுக்கு தோல் விரிஞ்சிருக்கா, தக்காளிலாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், போதுமான. சரியா, இவ்வளவுதான். சிக்கன் கிரேவி பண்றோம். ஃபர்ஸ்ட் இஞ்சி கொண்டு போடுறோம். 300 கிராம் இஞ்சி கொண்டு போடுறோம். 12 கிலோவுக்கு 100 கிராம் மிளகாத்தூள், 20 கிராம் மஞ்சள்தூள், 100 கிராம் மல்லித்தூள், சிக்கன் மசாலா 50 கிராம். இதுக்கு தேவையான தூள் ஐட்டம். சிக்கன் வேக வச்சு தண்ணி ஊற்றுறோம். உப்பு போடுறோம். இதை வந்து ஒரு 6 பிஞ்சு உப்பு போடுறோம். பெப்பர் சிக்கன் செய்யலாம். பெப்பர் சிக்கனுக்கு 4 கிலோ ஸ்மோக் பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு. பெப்பர் சிக்கனுக்கு மிளகு 4 கிலோவுக்கு
அதில் ஒரு 20 கிராம் இருக்கும், 25 கிராம் போட்டுக்கணும். மல்லி, தனியா, இப்போ சிக்கனுக்கு ஆயில் போடுறோம். இந்த ஆயில் இல்லை, நல்லெண்ணெய் 4 கிராம் சிக்கன் போடுறோம். அதுக்கு ஒரு 300 கிராம் ஆயிலாக இருக்கணும். 300 கிராம் ஆயில் இருக்குது. 4 கிலோ சிக்கன், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இருக்குது. இது போட்டு அரை வயத்தில் தான் போதும். மாதிரி வெங்காயம் நல்லா செவந்த உடனே ஒரு 2 தக்காளி கரைச்சி ஊத்துறோம். இது வந்து ஒரு கிரேவி கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி போட்ட உடனே சிக்கனுக்குள்ள கிரேவி கிடைக்கும். அதனால தான் அந்த ஸ்டைலில் சிக்கன் சேர்த்துக்கிறோம். இவ்வளோ கொஞ்சம் உப்பு போடுறோம். இது வந்து ஒரு பிஞ்சு, மீதி 2 பிஞ்சு பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் மஞ்சள் போடுறோம். சிக்கன் வேற கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணியும் சிக்கனும் மட்டமா இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் பொடி போடுறோம். மலை சாரல் மாதிரி மல்லித்தலை, மலை சாரல் மாதிரி மல்லித்தலை போட்டதும் கலக்கிறோம். இப்போ நாங்கள் இது செய்கிறோம். டேஸ்ட்லாம் பார்க்கறது இல்லை. மேக்ஸிமம் எந்த பொருளுமே நான் எத்தனாயிரம் பேர் சமைச்சாலும் உப்பு பார்க்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு ஒரு கலை இருக்குது. அது அரவான் உணவும் கலைன்னு ஒரு கலை இருக்குது. அந்த கலை படிச்சிருக்கிறோம். அது வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி எனக்கு உப்பு மட்டும் வேணும்னா அந்த ஆவியை மட்டும் எடுத்தோம்னா அதில் உப்பு எவ்வளோ இருக்குது அந்த கலை படிக்கணும். அது படிச்சிருந்தா எல்லாமே நம்ம உப்பே பார்க்கறது கரெக்டாக இருக்கும். புளி வேணும்னா மீண்டும் மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த புளியை நினச்சி அந்த ஆவி எடுத்தோம்னா புளி போதுமா 10,000 தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த அரவான் உறவின் கலையோட படிப்போட இது. பாருங்க, மசாலா, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது. பீஸா கேட்டீங்கன்னாவே காயின் பரோட்டா தான் ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம கேட்டரிங்ல காயின் பரோட்டா போடுறோம்.
80 பேருக்கு ஆவரேஜாக ஒரு 4 கிலோ மாவு, அவ்வளோதான். 2 முட்டை. நம்ம முட்டை வந்து சாப்பிட்டுக்காக கொடுக்குறோம், முட்டை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். பால் கொடுக்குறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ பரோட்டா உள்ள பாருங்கள், 4 கிலோ மாவு தான். 4 கிலோ மாவுக்கு ஒரு 80 பேருக்கு பரோட்டா ரெடி ஆகும், 100 பரோட்டா ரெடி ஆகும். முட்டை கொடுப்போம், ஆயில், சீனி, உப்பு, இவ்வளோதான் தேவை. நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிருக்கோம். பரோட்டா குருமா தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சோடனே இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு வதங்கினது இப்போ மொத்தமாக வந்து 80 பரோட்டா. 80 பரோட்டாக்கு 2 கிலோ வெங்காயம் போடுறோம். இது பேர் வெங்காய குருமா. 2 கிலோ வெங்காயம் போடுறோம். 2.5 தேங்காய் கொஞ்சம் கசகசா அரைச்சி, கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா வெங்காயத்தை கூட வதக்கி விட்டு 2.5 தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஒரு 50 கிராம் முந்திரி போட்டு அரைச்சி ஊற்றியாச்சு. இது வந்து வெங்காய குருமா சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் சோழம்பாளையத்தில் மைசா கேட்டரிங்னு வச்சுருக்கிறேன். என்னை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு கல்யாணம், காது குத்து, எந்த ஃபங்க்ஷனாலும் கூப்பிடுங்க. சின்ன பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் செய்வோம். எப்போ வேணாலும் கூப்பிடலாம். வணக்கம், மைசா ராஜன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.